ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பூண்டு பவுடர் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பவுடர் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டு விளையிற டைம்லேயும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பூண்டு பவுடரில் சுவையும் அந்த வாசமும் குறையாமல் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இதே மாதிரி பவுடர் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த பூண்டு பவுடரை நம்ம நார்மலாக குழம்புக்கு பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பூண்டு பவுடரை போட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டு அதிக விலையாகும்போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி காலை டிஃபன் சப்பாத்தி தக்காளி சட்னி தான். வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த பூண்டு பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பூண்டு பவுடர் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு 300 கிராம் அளவு இருக்கும் இந்த பூண்டை நான் ஒத்தையாக பிரித்து வச்சுருக்கேன். நான் இந்த பவுடருக்கு தோலோடு தான் ரெடி பண்ண போகிறேன். உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தோல் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தோலோடு ரெடி பண்ணிங்கன்னா அந்த வாசமாக சூப்பராக இருக்கும். இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா விலை ஏறும் டைம்லேயும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கும் சட்டுன்னு எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பூண்டு எல்லாத்தையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் துணியில் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் இந்த மாதிரி சில்வர் தட்டில் அப்படி இல்லைன்னா கவரில் அந்த மாதிரி போட்டு நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். வெயில் இப்போ ஜாஸ்தியாக தான் இருக்குது. எனக்கு நான் நல்லா காயணுன்றதுக்காக ஒரு 3 நாள் நல்லா காய வச்சு இந்த மாதிரி நீங்கள் உடைக்கும்போது முடுன்னு சவுண்டு வரும். ஈரம் கொஞ்சம் இருந்து நீங்கள் அரைச்சி பவுட்ரு ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் நல்லா காய வச்சுட்டு முடுன்னு ஆனதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி ஈரம் இல்லாமல் கண்ணாடி பாட்டிலில் நல்லா வெயில காய வச்சுட்டு அதையில் இந்த பவுடரை போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த பவுடரை எடுக்கும்போது ஸ்பூன் நல்லா காஞ்ச ஸ்பூனாக பார்த்து ஈரம் இல்லாமல் நீங்கள் எடுக்கணும். ஈரம் கொஞ்சம் பட்டாலும் சீக்கிரமாகவே இந்த பவுட்ரு கெட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.